செய்தியை பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான இளைஞரிடம் 2ஆம் கட்ட விசாரணையானது இன்று நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, விவரங்களை பதிவுபடலாம். ஆரம்பாக்கத்தில் கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையில் 20 தனிப்படை காவல்துறையினர் 13 நாட்களாக குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து சம்பவம் நடைபெற்ற அந்த சமயத்தில் குற்றவாளி அணிந்திருந்த அதே உடையை அணிந்த நபரை நேற்று சூலூர்பேட்டை காவல் நிலையத்தில் நடைமேடை 3 வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து சுமார் 12 மணி நேரம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார்க், திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா, கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி உள்ளிட்டோர் விசாரணையை தொடர்ந்து நடத்தினர். தொடர்ந்து இந்த விசாரணையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு பின் அந்த நபரை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று வீடியோ காட்சி பதிவு செய்ய உள்ளதாகவும் நேற்று அஸ்ராகார்க் தெரிவித்தார். விசாரணையை முடித்து நேற்று இரவே அதிகாரிகள் அனைவரும் சென்ற நிலையில் மீண்டும் தற்பொழுது கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அதேபோன்று இந்த நபர் அசாமைச் சேர்ந்தவர் என்றும் இவர் சூலூர்பேட்டையில் தங்கி அங்குள்ள தாபா ஒன்றில் பணியாற்றியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவருடைய செல்போனை பறிமுதல் செய்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் போது பிடிபட்ட இந்த நபர் முன்னுக்கு முரணான பல தகவல்களை தெரிவித்துள்ளதால் விசாரணையில் சுணக்கமும் ஏற்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையை பொறுத்த மட்டில் இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக உள்ளது என்றும் இதில் தனிப்படையினர் தமிழக காவல்துறை தலைவர் அவர்களின் அறிவுரையின்படி சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்துள்ளதாக அஸ்ராகார் நேற்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்னர் முழு விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த நபரை திருவள்ளூரில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைக்க உள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்தசாரதி.